உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. நாம் இன்று யோகி கியூர் ஆஃப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் பெயின் இதை பத்தி தான் பார்க்க போறோம். மூட்டு வலின்றது இன்னைக்கு சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கு. அந்த மூட்டு வலியை யோக கலையின் மூலம் நாம எப்படி போக்குறதுங்கிறத பத்தி தான் நான் பார்ப்போம். இந்த கால் மூட்டு வலிக்கு நாம ஒரு 6 ஆசனங்களை பண்ணா நம்ம கிட்ட வராம அதை பார்த்துக்கலாம். முதல்ல சந்துலன் ஆசனம். சந்துலன் ஆசனாங்கிறது ஒரு காலை கீழையும் ஒரு காலை மடக்கியும் மேல் நோக்கி பிடிச்சிட்டு அதே மாதிரி எதிரான கையையும் மேல் நோக்கி வச்சுக்கிறது சந்துலன் ஆசனம் சொல்லுவோம். அடுத்தது திரிகோணாசனம், நம்முடைய கையை காலை தூக்கி முக்கோண வடியில வச்சு பண்றது. அடுத்தது வீராசனா அண்ட் கோமுகாசனா, இது ரெண்டு உட்கார்ந்து கடைசியில பண்றது. அண்ட் விரக்ஷாசனா, மரம் போல நிக்கிறது. விரக்ஷம்னா மரம். அடுத்தது நடராஜாசனா. நடராஜாசனாங்கிறது ஆப்போசிட் சைட்ல காலை கையை தூக்கி பண்றது. இந்த 6 ஆசனங்களை நாம தினந்தோறும் பண்ணோம்னா நம்முடைய மூட்டு வலி மிகவும் கம்மியா இருக்கும். ரொம்ப அதிகமான மூட்டு வலி டாக்டர் கிட்ட போய் தான் பார்க்கணும் அப்படின்றவங்க ஒரு நல்ல ஆர்த்தோபெடிஷனை பார்க்கறது நல்லது. மெடிக்கல் சயின்ஸ் அட்டென்ஷன் தேவைப்படுறவங்க இந்த மெடிக்கல் சயின்ஸ் அட்டென்ஷனை பார்க்கலாம். அந்த யோகக்கலையை நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது சிலது இருக்குது. காலையில எழுந்த உடனே பண்ணோம் அல்லது உணவுக்கு பிறகு 4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். 4 மணி நேரம் இடைவெளி இருந்தாதான் பண்ணலாம். காலையில டிஃபன் 8:30 சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் 1 பண்ணோம், மத்தியானம் 1 சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணணும். தண்ணி கூட குடிக்காம பண்றது நல்லது கூடுமானவரை, அல்லது தண்ணி அருந்திய 1 மணி நேரம் கழிச்சு பண்றது நல்லது. டீ காஃபி தண்ணி இது மாதிரி திரவ உணவா இருந்தா 1 மணி நேரம் கழிச்சு பண்றது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அது இல்லாம எந்த மாதிரி இடத்துல காற்றோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல பண்றது நல்லது. கீழே யோகா மேட்டுன்னு விற்கிறாங்க, 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும். அதை வாங்கி நீங்க பண்ணலாம். அல்லது பெட்ஷீட் ஒண்ணு கீழே போட்டுட்டு அது மேல நின்று பண்ணலாம். யாரால நின்று பண்ண முடியலையோ அவங்க உட்கார்ந்தபடி இந்த யோகாசனங்களை பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு ஆசனத்தையும் பண்ணும்போது மூச்சை இழுத்து விடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த மூச்சை இழுத்து விடுறதுல இருக்குது. ஏன்னா நம்ம ரத்த ஓட்டத்தை சீர் செய்யறது மூலியமா தான் நம்ம இந்த மூட்டு வலிங்கிறத குறைக்க போறோம். இந்த மூட்டு வலியை தினந்தோறும் 10 நிமிஷம் வீடியோவா நம்ம டெய்லி பார்க்கலாம். ஒவ்வொரு இதுவும் யார் யாருக்கெல்லாம் இதை மூட்டு வலி இருக்கிறவங்க இல்ல யார் யாரெல்லாம் யோகா கலையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் வீடியோவா நான் அதை போடுறேன். நன்றி, வணக்கம்.